ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. பென்டன்ல வர டைமண்ட் ஏலியனுக்கும் பிக்சல் ஏலியனுக்கும் ஃபைட் பேட்டில் வச்சா யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பென்டன் பார்க்குற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஏலியன் கிட்ட பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நம்ம பிக்சல் ஏலியன் கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா. இந்த ஏலியனால பறக்க முடியும், ஐஸை பிரீத் மூலியமா விட முடியும், அண்ட் இது எந்த திங்ஸ் மேல போசஸ் பண்ணாலும் சரி அதையுமே ஐஸா மாற்ற முடியும். கோஸ்டா மட்டும் இல்ல, இந்த ஏலியனால இன்விசிபிலிட்டியாவும் மாற முடியும். இந்த ஏலியனால ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள பூந்து போறது மூலியமா இதை அட்டாக் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அட் த சேம் டைம் இந்த ஏலியன் சாலிட் ஃபார்ம்ல இருக்கும் போது ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹீட் பேஸ்ட் அட்டாக்லாம் இதுக்கு வீக்னஸ் தான். அங்கிருந்து கட் பண்ணி நம்ம டைமண்ட் ஏலியன் கிட்ட வந்தோம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டலால கவர் பண்ண கிறிஸ்டலால உருவாக்கப்பட்ட ஒரு பாடி. இந்த ஏலியன் கிட்ட எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம கிறிஸ்டலை வெப்பனாவும் யூஸ் பண்ண முடியும் அண்ட் ஷீல்டாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரீஜெனரேஷன் பவர் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம எனர்ஜி ரிஃப்ளெக்ஷனும் பண்ண முடியும். அண்ட் இந்த ஏலியன் கிட்ட இருக்க வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏலியனால பறக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம அதிகபட்ச ஃபோர்ஸ் அண்ட் வைப்ரேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஏலியன் சுக்குநூறா கிராக் ஆயிடும். ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டு ஏலியனுக்குமே சானிக் ஒரு பெரிய வீக்னஸ். எக்கோ கூட்டு வந்து உள்ளே விட்டால் ரெண்டு பேரோட சொல்லி முடிஞ்சிடும். ஓகே, இந்த ஏலியன்ஸ்குள்ளே ஃபைட் வச்சோம் அப்படின்னா பிக்சல் வின் பண்ணுறது தான் 7% சான்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் 10க்கு. நம்ம பிக்சலால் இன்விசிபிலிட்டாகவும் இருக்க முடியும். அண்ட் அதே நேரத்தில் இன்டாகி எபிலிட்டி அதுக்கிட்டே இருக்குது. ஸோ இது மூலியமா அதால் கோஸ்ட் மோடுக்கும் சேஞ்ச் ஆக முடியும். அந்த மாதிரி டைமில் டைமண்ட் ஹெட்டால் பிக்சல் ஏலியனை டச் கூட பண்ண முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் பிக்சல் டைமண்ட் ஹெட்குள்ளே ப்ரோசஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா டைமண்ட் ஏலியன் ஃப்ரீஸ் ஆகிடும். சப்போஸ் இந்த ரெண்டு ஏலியன்ஸ் கிட்ட நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த ஏலியனுக்கு ஃபைட் பேட்டில் வைக்கலான்ட்டு கமெண்ட் சொல்லிட்டு அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.